இன்னொன்று ஆகம முறை. அந்த ஆகம முறையிலே இறைவனுக்கு பூ போட்டு நீர் விட்டு அவன் எம்மில் ஒருவனாக எண்ணி வழிபடுவார். அது ஆகம நெறி. இந்த இவர்களுடைய வருகையால், நாயன்மார்களுடைய வருகையால், திருமுறையின் எழுச்சியினால், திருமுறை வந்ததனால் அந்த வைதிக நெறி பின்தள்ளப்பட்டு ஆகம நெறி முன்னுக்கு வந்தார். வைதிக நெறியிலே இறைவன் எங்கே இருக்கிறான் என்று, அதாவது வேத நெறியிலே இறைவன் எங்கே இருக்கிறான் என்ற கருத்து. தத்துவம் அசி என்பது வேதமாக வாக்கியம். தத்துவம் அசி, அது நீ ஆகிறாய், அது நீ அதுவாகிறாய், நீ இறைவன் ஆகிறாய். அங்கே இறைவனை அது என்று சொல்லுறது சொல்லி, அது என்று சொன்னால் அது எங்கே இருக்கிறான் என்பதை குறிப்பது. அங்கே இருப்பதான் அது, எங்கே இருப்பது இது. அது வேதமாக வாக்கியமாக கொண்டார்கள். ஏண்டா வேதங்கள் எல்லாம் குழப்பங்கள் வந்து எது சரி பிள்ளைன்னு தெரியாத நிலையிலே 4 வாக்கியத்தை எடுத்து இதுதான் வேதமாக வாக்கியம், 4 வாக்கியங்கள், இவற்றை அறிந்தாலே வேதத்தை பற்றி அறியலாம் என்ற ஒரு கருத்து உருவானது. அது ஒன்று தத்துவமசி. அதுபோல அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மம் என்றெல்லாம் 4 வாக்கியம் இருக்கின்றது. இன்றைக்கு கோஸ்வாமியோடைய வாக்கியத்தை கூட 4 எடுத்து மகா வாக்கியம் சொல்லுறாங்க. ஆகவே அந்த தத்தென்று சொல்ல ஈசானந்த புருஷம் அகோரம் பாமதேவன் தீயோஜாதத்திலே ஈசான முகத்திலிருந்து இந்த 5வது முகத்திலிருந்து 66 சொன்ன. அப்படி சொன்னது எங்கே என்றால் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதிலிருந்து தான் சொல்லுகிறேன். அந்த சொன்னதை இங்கே மகேந்திர மாமலையில இருந்து திருப்பி சொன்னார். யாருக்கு சொன்னார்? ஜனகர், ஜனந்தனர், ஜனாதனர், ஜனத்குமார் என்ற 4 முனிவர்களுக்கு சொன்னார், அகத்தியருக்கு சொன்னார், பார்வதிக்கு சொன்னார். அந்த குருசந்தான வழியிலே இந்த செய்தி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய மரபிலே வந்து கொண்டிருக்கின்றோம். திசையனத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வந்தார். அசைவல் செல்தம் வழக்கு அயவிளக்கு குறைவில்லை தோணிபல தோன்றினான் என்ற நிலையில் தமிழ் வெல்க தோன்றியவன் ஞான சம்பந்தம் என்பது மறக்க வேண்டாம். இது நான் என் கூற்று அல்ல, செக்கிறார் செந்தமிழ் தருகின்ற கூற்றினை எண்ணி பார்க்கும். அசை வழக்கின் தென் திசை எல்லாம் வெல்லுகின்ற அளவுக்கு தமிழ் வெல்ல வேண்டும், திசை இனத்தின் பெருமை எல்லாம் என்று பேசுகின்ற நிலையில் காலத்தின் தேவையை நிறைவேற்றுகின்ற முறையில் ஞான சம்பந்த வாழ்க்கை அமைந்ததை எண்ணி பார்க்கும். அந்த முறையில் தான் ஞான சம்பந்தம் எண்ணி பார்க்கின்ற எங்களுடைய சேர்க்கிறார். மற்றொரு இடத்திலே சைவத்தின் புண்ணிய கண் 2 என்ற நிலையில் அப்பறையும் ஞான சம்பந்தனின் சொல்வது ஒரு அழிவின் விளிம்பிலே வாழ்ந்த ஒரு காலகட்டத்தை மாற்றி அமைக்கிற முறையிலே அவருடைய பணி அமைந்ததை எண்ணி பார்க்கும். ஆபத்தொன்று வந்தது
ஈடுபட்டிருக்கின்றார்கள். அண்மையிலே பன்னிசை தொடர்பாக அவர் ஆற்றிய ஒரு உரை, உலக சைவ பேரவை நடத்திய பட்டறை ஒன்றிலே இந்த உரையை கேட்டு அங்கு கூடியிருந்த எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள், பாராட்டினார்கள். அப்படியான ஒரு அவரை பாராட்ட வேண்டும் என்றே இந்த விழாவுக்கு அன்போடு அழைத்த பொழுது அவர் மனம் வந்து இங்கே வருகை வந்திருக்கின்றார். அவர் இப்பொழுது தன்னுடைய உரையை நிகழ்த்துவார்கள். திருமதி மைதினி தயாநிதி அவர்கள். மகாராஷ்டிராவுடைய ஆட்சி, பின்னர் நாயக்கர் என்பவருடைய ஆட்சி காரணமாக வேற்று மொழிகளின் செல்வாக்கும் கர்நாடக சங்கீதம் ஒரு அரசவை இசையாக வளர்ச்சி அடைகின்ற பாங்கினையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக பன்னிசையிலே தேவார பன்னிசை அந்த கால பகுதியிலே கோயில்களிலே ஓதுவார்களாலும் மடங்களிலும் பயிலப்பட்டு வந்தன. இந்த கால பகுதியிலே இந்த திருமுறை பாடுகின்ற முறையிலே சில மாற்றங்கள் வந்திருக்க கூடும் என்று நாம் ஊகிக்க முடிகிறது. விபுலானந்த அடிகள் எழுதிய யாழ் நூலிலே இந்த செய்தியை பார்க்கின்றோம். திருவாவடுதுறை ஆதீனத்துக்குரிய பழைய ஏட்டு பிரதியிலே காணப்படுகின்ற பண்களுக்கு சமமாக சில ராகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக புறநீர்மை என்ற பண்ணை ஸ்ரீகண்டி என்ற ராகத்திலும், இந்தளம் என்ற பண்ணை நெளித பஞ்சமி என்ற ராகத்திலும், நட்டபாடை என்ற பண்ணை நாட்டை குறிஞ்சியிலும்,
என்ற அந்த சஞ்சிகையின் நிர்வாக ஆசிரியர் இங்கே வருகை வந்திருக்கிறார். அவருடைய அன்பு கணவர் கிஷோரிங்கம் ஐயா அவர்கள். சுத்தமான சைவ சித்தாந்திகள் 2 பேர். அதை கேட்டால் எங்களுடைய கணவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இங்கே பாதை தவறாத நல்ல ஒரு சமுதாயத்தை, சைவ சித்தாந்த சமுதாயத்தை, சித்தாந்த நெறியிலே உருவாகுகின்ற ஒரு சமுதாயத்தை வளர்த்து கொண்டு வருகின்றார். அவருடைய குழந்தைகள் தான் நான் என்னுடைய ஒரு நம்பிக்கை. வருங்காலத்தில் இந்த மண்ணிலே மட்டுமல்ல, அவர்கள் எங்கெங்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழையும் சைவத்தையும் வளர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக விளங்குவார்கள் என்பது என்னுடைய எண்ணம். கண்டெடுத்து இந்த உலகத்துக்கு எங்கள் எல்லோருக்கும் தந்த இருவரை ஒருவராலும் மறக்க முடியாது திருமுறைகள் என்று கூறும் பொழுது அவர்களுடைய பெயரை நாங்கள் நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டும். அந்த காலத்திலே அரசாண்ட ராஜராஜ சோழன் அவர் வேண்டுகோளுக்கு இணங்க பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த திருமுறைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நாயன்மார்கள் பாடிய திருமுறைகள்